என்றது தனிப்பட்ட வெற்றி அல்ல. இந்த வெற்றி என்றது மார்க்கத்தில் உள்ள தமிழ் மக்களுடைய வெற்றி, மார்க்கத்தில் இல்லாத எங்களுடைய ஒன்றாரியோவில் உள்ள தமிழ் மக்களுடைய வெற்றி, கனடாவில் உள்ள ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களுடைய வெற்றி. இதற்கு மேலாக என்னுடைய ஆதரவு உலகம் பூரா, சர்வதேசம் முழுக்க, தமிழ்நாடு, ஈழம், சர்வதேசத்தில் வர எல்லா தமிழ் மக்களுடைய குரல்கள் ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லையும் எனக்கு வந்திருந்தது. அவருடைய ஆதரவு, அவருடைய குரலாக மனச்சாட்சியாக இருப்போம். அதே நேரத்தில் மற்ற பல்தேசிய இனத்தினுடைய நம்பிக்கையையும் நான் பெற்றிருந்தேன். ஒரு 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 அகதியாக, அரசியல் அகதியாக வந்து இங்கே ஒரு 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 கலரோடு, உங்களுக்கு தெரியும், ஒரு வெள்ளை நாட்டில் வெள்ளை அரசியல் கட்சிகளில் உள்ள அது அந்த அந்த நீரோட்டத்தில் நாங்கள் அவர்களுக்குள்ள நாங்கள் பார்க்கப்பட்ட விடயங்கள், அவர்களை எங்களை அக்செப்ட் பண்ணி எங்களையும் அவர்களுடைய குரலாக, தமிழ் மக்களுடைய குரலாக இருக்கிற நேரத்தில் பல்தேசிய சமூகத்தின் குரலாக நாங்கள் மாநகர சபையிலிருந்து மாகாணம் வரையும் வந்திருக்கின்றோம். என்னுடைய பலம், உங்களுடைய ஆதரவு என்றும் தேவை. உங்களை நான் எப்பொழுதுமே நாங்கள் கீழே விட இல்லை. எங்களுடைய மக்களுடைய குரலாக, மக்களுடைய மனச்சாட்சியாக இன்னும் நாங்கள் இருப்போம். உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய அன்பும் இன்னும் எங்களுக்கு வேண்டும். அதுதான் எனக்கு நீங்கள் தருகின்ற பலம். எங்களுக்கு எத்தனையோ சதிகள், பாதாள குழிகள், எத்தனையோ துரோகங்கள், நஞ்சக வஞ்சனைகள், சூதுகள் எல்லாம் நடந்த பொழுதும் கூட எங்களுடைய முகங்களை பறிக்க வலிக்கின்ற பொழுதும், எங்களுடைய குரல்களை வலிக்கிட்ட சக்திகளுக்கு எதிராக நீங்கள் பலத்தை அடிகளை கொடுத்து எங்களை வெற்றி செய்ய பண்ணியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆதரவு மீண்டும் வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. முதல் முறையாக மார்க்க மாநகர சபையில் வெற்றி பெற்றோம், இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றோம், மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றோம், நான்காவது தடையாக ஒன்றாரியோ பாராளுமன்றத்தினுடைய முதல் தடவையாக நாங்கள் ஒரு மாகாண எம்பியாக வெற்றி பெற்றோம். இரண்டாம் தடவையும் 2 மாதங்களுக்கு முன்னர் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றோம். இந்த வெற்றி எல்லாத்துக்கும் காரணம் எங்களுடைய தமிழ் மக்கள். இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த எல்லா தமிழ் மக்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவு இருக்கும் வரை நான் உங்களுக்காக உறுதியாக உழைப்பேன் என்பதை இங்கு நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கடைசி சார், இது உங்களுக்கு எங்களுடைய சார்பிலும் நாங்கள் சார்ந்திருக்கின்ற ஒன்றாரியோ அரசு சார்பிலும் உங்களுக்கு ஒரு கௌரவமான எங்களுடைய வாழ்த்து மருந்தாரம். இது ஆங்கிலத்தில் இருக்குது, நான் வாசித்து ஒரு தரவையில் பெருமைப்படுறேன். ஏன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் கடந்து வந்து எங்களுடைய மொழியையும் எங்களுடைய பண்பாடு கலாச்சாரங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்கிற உதவி எங்களை மாதிரி தமிழ் மக்கள் மத்தியில் முதல் முறையாக நாங்கள் தெரிவு செய்யப்பட்டு இந்த மண்ணில் எங்களுடைய முகங்களை பதிய வச்சு எங்களுக்கெல்லாம் ஊக்கம், உங்களுடைய ஊக்கங்களும் உங்களுடைய ஆதரவும் இதுக்கெல்லாம் என்னுடைய நன்றியை தெரிவித்து நான் இந்த வாழ்த்து மருந்தை வாசிக்கிறேன். On behalf of the legislature of Ontario, I am pleased to extend my sincere congratulations to Ganeshan Kuppan in recognition of the outstanding commitment to the Tamil culture. In appreciation of your dedication and commitment to preserving Tamil culture and their history, I would like to commend the passion, hard work, and the commitment that you have displayed. I wish you all the best in your future activities as you continue to make tremendous contribution for the enrichment of Tamil language and for the betterment of the Tamil community. Signed by Logan Kanapati, Member of Parliament for Province for Markham Condal riding, but I do present on behalf of the entire government of Ontario, on behalf of our Premier Dartford and India government. Thank you. நான் 2018 ஆண்டு மாகாண அரசியலுடைய ஒன்றாரியோ பார்லிமெண்ட் உறுப்பினராக எம்பியாக வந்திருந்தேன். அதே மாதிரி 2022 ஆண்டு 4 வருடத்துக்கு ஒருக்கா இங்கே உங்களுக்கு தெரியும் தேர்தல் நடப்பது. 2022 2 மாதங்களுக்கு முன்னர் நான் ஒரு பாரிய வெற்றியை அடைந்திருந்தேன். பல சவால்களுக்கு மத்தியில் பெரிய நாடுகளே எங்களுடைய குரல்களை நசுக்குவதற்காக, ஏனென்றால் தமிழினத்தின் குரல்களை நான் மார்க்க மாநகர சபையில் கொடுத்திருந்தேன். அதே மாதிரி மாகாணத்தில் கூட தமிழினத்துடைய அரசியல், இந்து சமத்துவ அரசியல் இதிலே என்னுடைய குரல் ஓங்கி ஒலிப்பது, நியாயத்துக்காக, நீதிக்காக, ஒரு மனச்சாட்சியாக இருக்கின்ற குரலை ஒடுக்கணும் என்கின்ற பழைய வெளிநாட்டு சக்திகள் கூட, சைனா அரசாங்கத்தினுடைய ஊடுதல் கூட மார்க்கத்திலேயே நடந்ததை பல அரசியல்வாதிகள் அவதானித்திருந்தார்கள். எங்களுடைய கட்சியே அவதானித்திருந்தது. அதன் மத்தியில் நான் வந்திருந்தேன். இது நாங்கள் முதல்
தடவை நாங்கள் பாராளுமன்றத்தில் வென்றிருந்த பொழுது பில் 104 இலங்கையில் நடந்தது படுகொலைகளை பற்றின ஒரு பாடவிதானம் இங்கே உள்ள ஹைஸ்கூல் பிள்ளைகளுக்கான ஒரு எஜுகேஷன் வீக்காக நாங்கள் கொண்டு வரணும் என்றதை 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நானும் என்னோடு தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பிரதிநிதி விஜய் அவர்களும் சேர்ந்து நாங்கள் அந்த பில்லை கொண்டு வந்திருந்தோம். அது பல 2 வருடங்களான பல பாரிய சவால்களுக்கு மத்தியிலும் இலங்கை அரசாங்கத்துடைய மத்தியிலும் அவருடைய எதிர்ப்பு மத்தியிலும் தமிழ் மக்களுடைய அரசாங்கங்களோடு வேலை செய்கின்ற சத்தினுடைய எதிர்ப்பு மத்தியிலும் நாங்கள் எங்களுடைய எல்லா மந்திரிமார் எங்களுடைய பிரீமியர் அவருடைய ஆதரவோடு வெகுமனதான ஆதரவோடு நாங்கள் அந்த பில்லை நாங்கள் பிரதிநிதிப்படுத்தி இருப்பது உலக தமிழர்களுக்கான ஒரு நீதிக்கான ஒரு 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 குரலாக ஒரு நீதிக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான். கர்நாடக தமிழ் தொலைக்காட்சி ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்களை எல்லாம் ஒன்றிணைத்து எங்களை எல்லாம் நாங்கள் எங்களுடைய குரலுக்காக எங்களுடைய உரிமைக்காக நீங்கள் போராட வேண்டும், நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அவர்களுக்காக நாங்கள் எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் ஒற்றுமையாகவும் உறுதுணையாகவும் இருந்து உங்களுடைய வேலை திட்டங்களிலும் உங்களுடைய நலன்களிலும் நாங்கள் எப்பொழுதுமே இருப்போம் என்பதை இங்கு உறுதி செய்து நாங்கள் அடம்பன் கொடியானாலும் திரண்டால் முடுக்க என்பதற்கிணங்க நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து எங்களுடைய மேம்பாட்டுக்காக எங்களுடைய உரிமைகளுக்காக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் எத்தெந்த திசைகளில் வாழ்ந்தாலும் அவர்களுக்காக நாங்கள் போராடுவோம். அவருடைய உரிமைக்காக அவருடைய குரல்களாக மனச்சாட்சியான குரலாக இருப்போம் என்பதை இங்கே உறுதி செய்து உங்களுடைய சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வணக்கம். 18/5/2009 அந்த திரைப்படம் மே 18, 2009 அந்த மூவி உண்மையிலேயே எங்களுடைய மனத்தை உலுக்கின ஒரு படத்தை அவர் கணேசன் அவர் தந்திருக்கிறார். நான் அந்த படத்தை 2 நாட்களுக்கு முந்தி மார்க்கத்தில் ஒன்றாரியோ கனடாவிலே அதை பார்த்துருந்தேன். அந்த படம் எங்களுடைய இரத்தத்தையே உறைய வைக்கின்ற எங்களுடைய வரலாற்றிலே மறக்க முடியாத அந்த சம்பவத்தை, அந்த உண்மை சம்பவத்தை அவர் ஒரு உயிரோட்டமான கதாபாத்திரங்களுக்கு ஊடாக, அதுவும் முள்ளிவாய்க்காலுக்கு அப்பால் எங்களுடைய ஈழத்து மண்ணுக்கு அப்பால் அவர் இந்திய மண்ணில் செய்திருக்கிறார்ன்றது ஒரு மிகவும் ஒரு கடினமான விஷயம், பாராட்டத்தக்க விஷயம். வெறும் பாராட்டுகள் மாத்திரம் காணாது. உங்களுக்கு தெரியும், கன வலிகளோடு வேதனைகளோடு அந்த முள்ளிவாய்க்கால் சம்பவங்கள் மிகவும் தத்துருவமாக தெரியும். பால்மாவுக்காக அலைகின்ற அந்த தாய், பிள்ளைன்ற பசியில் அழுகின்ற அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு செய்கின்ற அந்த நினைவு, மருத்துவர்களை தாக்கப்பட்டு மருத்துவர்களுடைய மருத்துவ கூடாரங்கள் எல்லாம் குண்டு வீசப்பட்டு மருத்துவரே அனஸ்தீசியா ஒன்றுமே இல்லாமல் வெறும் கத்தியை வச்சு காலை வெட்டி அந்த உயிரை காப்பாற்றுறதா இல்லை காலை காப்பாற்றுறதா என்கின்ற போராட்டத்தில் அவற்றை உயிரை காப்பாற்றுறதுக்காக கத்தியால் வெட்டி காலை வெட்டி அந்த உயிரை காப்பாற்றின அந்த சம்பவங்கள், அதுக்கு மேலாக கொத்து கொத்தாக எங்களை அழித்து எத்தனையோ பெண்களை, அந்த பெண்களை முகாம்களில் கொண்டு சென்று அவர்களை பாலியவதைக்கு உட்படுத்தப்பட்டு செய்கின்ற அந்த கொடூரம் 2022 ஆண்டு இந்த 21st செஞ்சுரியில் நடந்த உலகத்திலே எந்த எண்ணத்துக்கு நடக்காத அந்த கொடூர பெண் வதைகளை எல்லாம் தத்துருவமாக எடுத்து காட்டி எங்கள் எல்லாருடைய கண்களிலுமே கண்ணீரலை குளங்களாக கொண்டு வந்த அந்த இந்த திரைப்படம் உண்மையிலேயே எங்களுடைய தமிழர் வரலாற்றின் ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன். இது வந்திருப்பது எல்லா தமிழ் உலகெல்லாம் வாழுகின்ற தமிழருடைய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு திரைப்படமாகத்தான் இதை பார்க்குறேன். இது எல்லாரும் இதை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு செல்வோம். எனக்கு தெரியும், பல சவால்களை கணேசன் அவர்கள் சந்திச்சிருக்கிறார். இதற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் 7-8 வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய நேரத்தை, குடும்பத்தை விட்டு, தன்னுடைய தொழிலை விட்டு, எல்லாத்தையும் விட்டு அவர் தெருவில் இறங்கி நின்று செய்த இந்த வேலை தான். இதுக்கான மரியாதையும் இதுக்கான அங்கீகாரம் அவருக்கு கிடைக்க வேண்டும். இதுக்காக உலகத்தில் எல்லா தமிழர்களும் இந்த படத்தை முதல் பார்க்க வேணும். பார்த்துட்டு தான் அந்த விமர்சனத்தை செய்ய வேணும். படத்தை பார்க்காமல் நீங்கள் விமர்சனத்தை செய்ய முடியும். படத்தை பார்த்தா தெரியும், அதில் ஒரு தடவையும் ஒரு வசனம் ஒன்றுமே கூற முடியாது. அவ்வளவு ஒரு நெஞ்ச உருக்கின்ற நெஞ்சங்களை எல்லாம் கணக்க வைக்கின்ற அந்த உண்மையிலேயே எனக்கே பார்க்க முடியல. ஒரு நேரத்துக்கு கூட அந்த
கொடூரங்களை, இதை விட மோசமாக நடந்த கொடூரங்கள். ஆனால் அந்த கொடூரங்களை கொஞ்சம் தான் அந்த கொடுமைகளை அவர் தன்னுடைய கலைக்கூட கொண்டு வந்திருக்கிறது, இந்த திரைப்படத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறது. மிகவும் வியப்பான, உங்களுக்கு தெரியும், ஒரு கலை ஒரு பவர்ஃபுல் ஆயுதம். இந்த கலைக்கூடாக, இந்த திரைப்படத்துக்கூடாக, கலை என்ற கலையை திரைப்படம், அந்த திரைப்படத்து கலைக்கூடாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஜெனோசைட், அந்த எத்னிக் கிளன்சிங், அந்த ஸ்டோரி, அந்த 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 சப்டரை கொண்டு வந்திருக்கிறார் என்பதுக்கு இது இப்படியான திரைப்படத்தை நான் முதல் முறை தான் பார்த்துருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், சேனல் போகிற பார்த்துருக்கணும் ஒரு 2 நிமிஷம். அதில் கூட இப்படி ஒரு விரிவானது ஒன்றுமே நாங்கள் எடுக்க முடியலை, காண முடியலை. ஆனால் இதுதான் ஒரு முதல் முறையாக நான் பார்த்தேன். கனடாவில் நான் கனகாலமாக இருக்கின்றேன், கவுன்சிலராக. இப்போ நான் ஒன்றாரியா பார்லிமெண்ட் எம்பியாக இருக்கின்றேன். பல ஆங்கில அரசியல்வாதிகள் கேட்பேன் நமக்கு என்ன நடக்கிறது. இப்படியான படங்கள், கடைசியாக நடந்த திரைப்படங்கள் எங்களுக்கு தேவை. எங்களுடைய பல கனடியன்ஸுக்கு, தமிழர் இல்லாத மற்ற சமூகங்களுக்கு, எங்களுடைய மக்களுக்கு நடந்த கொடூரங்களை சொல்வதற்கு இப்படியான திரைப்படங்கள் மிகவும் முக்கியமானது. அதை விட முக்கியமானது எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் எங்களுடைய இந்த கொடூரங்கள், எங்களுடைய அந்த துயர பதிவுகளை கொண்டு போகிறோம். அவங்களே எடிகேட் பண்ணி அவேர்னஸ் கொண்டு வரதும், அவங்களுக்கான விழிப்பை கொண்டு அவர்கள் எங்களுடைய சக மாணவர்களுக்கு, சக ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, தமிழர் இல்லாத அவர்களுக்கு கொண்டு போகிற அந்த வரலாற்று கடமையை நீங்கள் செய்திருக்கிறீங்க. கணேசன், உங்களுக்கு என்னுடைய சார்பிலும், நான் சார்ந்திருக்கிற மாகாண அரசு சார்பிலும், உங்களுக்கும், உங்களுடைய குடும்பத்தினர், உங்களுடைய டீமுக்கு, உங்களுடைய கலைஞர், உங்களுடைய சொந்த மகன் கூட அந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார். அவருடைய சொந்த பேரே பிரபாகரன், அவருடைய உண்மை பேரே பிரபாகரன். அந்த உணர்வோடு உங்களுடைய குடும்பம் எங்களோடு தொப்புள்கொடி உறவுகளாக எங்களுடைய வலிகளோடும் வேதனோடும் நீங்கள் நிற்பதுக்கு உண்மையிலேயே நன்றியால் மாத்திரம் வார்த்தையால் சொல்லிவிட முடியாது என்று கூறி, இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி, நீங்கள் எங்களுடைய அலுவலகத்துக்கு தேடி இன்று நீங்கள் எங்களுடைய ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறீங்களா, மார்க்கம் ஆஃபீஸுக்கு. நேற்று முழுக்கலும் ஒன்றாரிய பார்லிமென்றத்தில் நீங்கள் நிறைய என்னோட நேரத்தை செலவழித்திருப்பீர்கள். அதுக்கு நான் நன்றி சொல்லி, உங்களுடைய கருணையான, உங்களுடைய அர்ப்பணிப்பு, இந்த மனித வரலாற்றுக்கு நீங்கள் செய்கிற தமிழின வரலாறு, மனித வரலாறு, அந்த வரலாற்றுக்கு கடமை செய்கிற உங்களுக்கு நாங்கள் எங்கே நன்றி கடமைப்பட்டவர்களாக இருப்போம். இதை நாங்கள் மறக்க மாட்டோம், நான் மறக்க மாட்டேன். இதோடு மாத்திரம் நாங்கள் நின்று விடாமல், இன்னும் ஒரு பூரணமான தமிழ் மக்களுடைய நீதிக்கும் சமத்துவத்துக்குமான ஒரு உரிமை போராட்டத்திலே வாழுகின்ற தமிழ் மக்கள், இன்னும் அடுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு திறந்தவெளி சிறைச்சாலையிலே வாழுகின்ற எங்களுடைய ஈழத் தமிழ் மக்களின் பூரண விடுதலைக்காக நாங்கள் பாடுபட வேண்டிய வரலாற்று காலகட்டத்திலே கடைசி சந்தியிலே, கடைசி விளிம்பில் நாங்கள் நிற்கின்றோம். வாழ்வா சாவா என்கின்ற நிலையில் வாழ்கின்ற இந்த மக்களின் மனச்சாட்சியாக இருந்து அவருடைய பூர்ண விடுதலைக்காக பாடுபட வேண்டும். அதுதான் என்னுடைய முக்கியமான, என்னுடைய உந்துதலும், என்னுடைய அபாவமாக இருக்கும் என்று கூறி, உங்களுடைய அன்பான இந்த நேர்காணலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.